வணக்கங்க. இப்போ நம்ம கோயம்புத்தூர் லட்சுமி இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட்ஸில் நின்றுட்டுருக்கோம். அங்கே புதுவிதமான மிஷின்களை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி இப்போ அவர் நிறுவனர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். சொல்லுவார். இப்போ வணக்கங்க. நாங்கள் தேங்காயிலிருந்து பால் எடுக்கிற மிஷின், அப்புறம் ஹெர்பல் ஜூஸ், நெல்லிக்காய் ஜூஸ், ஃப்ரூட் ஜூஸ், இந்த மாதிரி நிறைய மூலிகையிலேருந்து ஜூஸ் எடுக்கிற இஞ்சி வெள்ளை பூண்டெல்லாம் ஜூஸ் எடுக்கிற மிஷின் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் 27 வகையான விதையிலிருந்து ஆயிலை பிரித்து எடுக்கிற மிஷின் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா 5 கிலோ தேங்காய் பால் பிரித்து எடுக்கிற மிஷின். 5 கிலோ அப்படின்னா 25 தேங்காயில் ஒரு சின்ன குடும்பம் எங்களுக்கு தேங்காய் பால் வீட்டிலே புழிஞ்சு எடுத்துக்கணும், வெளியே நாங்கள் வாங்க இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மிஷினை பயன்படுத்தலாம். ஒரு டைம் துருவி போட்டிங்க அப்படின்னா வெளியே வர சக்கையில் பாலே இருக்காது, எல்லா பாலும் இந்த வழியே வந்துடும். இது வெறும் 4 HP தான், கம்ப்ளீட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். 1 இயர் நாங்கள் ரீப்ளேஸ் வாரண்டி கொடுக்குறோம். அது இதை பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் 4 HP தான். ஒரு பெரிய குடும்பத்துக்கு இல்லை அப்படின்னா ஹோட்டல் பேக்கரி அவங்களுக்கு யூஸ் ஆகும் இந்த மிஷினு. இது 10 கிலோ தேங்காய் பால் எடுக்கிற மிஷின். இது 10 கிலோன்னு சொன்னால் நீங்கள் 50 தேங்காய் வரைக்கும் துருவி போட்டிங்கன்னா பால் தனியாக சக்கை தனியாக வந்துடும். அதே மாடல் தான் இதுவும். இது கொஞ்சம் ஹையர் மாடல், ஹெவி டியூட்டி. பால் இங்கே வரும், சக்கை இந்த பக்கம் வந்துடும். வெளியே வர சக்கையில் பால் இருக்காது. இதுவும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். 1 வருஷம் ரீப்ளேஸ் வாரண்டி கொடுக்குறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா இது அரை HP 20 கிலோ மிஷின். 20 கிலோ அப்படின்னு சொன்னால் நீங்கள் 100 தேங்காய் 120 தேங்காய் வரைக்கும் நீங்கள் துருவி போட்டு 1 மணி நேரத்தில் பாலை பிழிஞ்சு எடுக்க முடியும். இதுவும் கம்ப்ளீட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். 1 இயர் ரீப்ளேஸ் வாரண்டி கொடுக்குறோம். நாங்கள் இப்போ யூஸ் பண்ணுற மாதிரி தான் கம்பெனி பிராண்டட் மோட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் உங்களுக்கு கரண்ட் செலவு காப்பர் வைண்டிங் போடுறதுனால கரண்ட் செலவு கம்மியாக வரும். வீட்டில் சிங்கிள் ஃபேஸ் வீட்டு கரண்டில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு 3 ஃபேஸ் எங்கள் வீட்டில் இருக்குது, 3 ஃபேஸ் மோட்டர் போட்டு கொடுக்கனாலும் போட்டு கொடுப்போம். அது பார்த்தீங்கன்னா இதில் தேங்காய் துருவி தான் போடணுங்க. துருவுற மிஷின் பார்த்தீங்கன்னா இது தேங்காய் துருவுற மிஷினு. இதில் தேங்காய் 2 கோயில் உடைக்கிற மாதிரி 2 உடைச்சி வச்சு துருவணுமா. அது ஈஸியாக துருவிலாங்க. ஸ்லோ ஸ்பீடு தான், 400 RPM தான். மற்ற இந்த மோட்டரில் டைரெக்டாக மாட்டோம், ஹை ஸ்பீடு கிடையாது. இது பயப்பட வேண்டியதில்லை. சிலவங்க சார் முகத்தில் அடிச்சிடும் அப்படிம்பாங்க. சார் ஸ்லோ ஸ்பீடு பெல்ட் டிரைவ் போடுறதுனால ஸ்லோவாக வரதுனால யாருனாலும் இதில் வேலை செய்யலாம். லேடிஸ் கூட ஃப்ரீயாக வேலை செய்ய ஒர்க் பண்ண முடியதில்லை. அதே மாதிரி தேங்காய் பால் எடுக்கிற மிஷின் இது பார்த்தீங்க அப்படின்னா 30 கிலோ மிஷினுங்க. அதுவும் சிங்கிள் ஃபேஸ் இருக்குது, 3 ஃபேஸ் இருக்குது. இந்த விஷயம் நாங்கள் பெரிய ஹோட்டல் பேக்கரி வச்சுருக்கோம், கேட்ரிங் வச்சுருக்கிறோம். தேங்காய் பால் எங்களுக்கு நிறைய தேவை அப்படின்னா கேட்ரி அவங்க சிலவங்களுக்கு மிஷினை வெயிலெலாம் வாடகை கொடுவாங்க, அவங்களுக்கு வீல் மாட்டி கொடுக்குறோங்க. 30 கிலோ அப்படின்னா உங்களுக்கு 150 தேங்காய் 200 தேங்காய் வரைக்கும் துருவி போட்டு பால் எடுக்க முடியும். எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா துருவி போட்டு பால் எடுக்கிற மிஷினும் இருக்குது, துருவாமல் பீஸா போடுற பால் எடுக்கிற மிஷினும் இருக்குது. மேலே நாங்கள் ஒரு காம்போ மிஷின்னு சொல்லுவோம். அது 10 கிலோ 20 கிலோ 30 கிலோ 1000 கிலோ வரைக்கும் நாங்கள் காம்போ மிஷின் கொடுக்குறோம். தேங்காய் பீஸா போட்டாலே நீங்கள் அதே துருவி பால் எடுத்து சக்கை தனியாக அது கொடுத்துரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வீட்டிலேயே ஆயில் எடுக்கிற மிஷின் பார்த்துக்கோங்க. ஒரு சின்ன குடும்பங்களை வெளியே நாங்கள் கலப்பட எண்ணெயை வாங்குகிறோம் அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணாமல் இதுவும் பார்த்தீங்கன்னா 22 வகையான எண்ணெய் நம்ம வீட்டிலே எடுத்துக்க முடியும். இது அரை HP தான். விலை ரொம்ப கம்மியான விலை தான். ஒரு குடும்பம் மாதத்துக்கு ஒரு 3 எண்ணெய் பயன்படுத்த போகிறாங்க. கடல் எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய். அது 2 மணி நேரம் ரன் பண்ணாங்கன்னா வீட்டிலே எடுத்துக்கலாங்க. இது கொப்பரை கட்டர். தேங்காய் சின்ன சின்ன கொப்பரைகளை கட் பண்ணி கொடுக்கறதுக்கான மிஷின் இது. தேங்காய் காஞ்ச கொப்பரை உள்ள போட்டாங்க அப்படின்னா கொப்பரை நல்லா கட் பண்ணி வந்துருங்க. இது பார்த்தீங்கன்னா ஆயில் எடுக்கிற மிஷினுங்க. 3 HP, அதாவது கமர்ஷியல் மிஷின் இது. தேங்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டரி செக்கு மரச்செக்கு யூஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஈல்டு கம்மியாக தான் இருக்கும். வெளியே வர புண்ணாக்கு தருகி வரும், ஆனால் ஆயில் கம்மியாக தான் வரும் பார்த்துக்கோங்க. ஆனால் எங்கள் மிஷினில் ஒரு போட்ட உடனே ஆயில் வர ஆரம்பிச்சிடும். தேங்காயை போட்டிங்கன்னா 69% ஆயிலை ஒரே ஸ்டோக்கில் எடுக்க முடியும். வெளியே வர புண்ணாக்கு கருப்பாக வராது, வெள்ளையாக தான் வருங்க. 3 HP தான். உங்களுக்கு சிங்கிள் ஃபேஸ் இருக்குது, 3 ஃபேஸ் இருக்குது. இதுவும் நாங்கள் வாரண்டிலாம் கொடுக்குறோங்க. இது 2 HP மிஷினு. இது 27 வகையான சீடை ஒரே மிஷினில் போட்டு எடுத்துக்க முடியும். சில பார்த்தீங்கன்னா கடலைக்கு ஒரு மிஷினு, எள்ளுக்கு ஒரு மிஷினு, தேங்காய்க்கு ஒரு மிஷினு, சூரியகாந்திக்கு ஒரு மிஷினு ஒன்றா வச்சுருப்பாங்க, வேப்பங்கொட்டைக்கலாம். ஆனால் ஒரே மிஷினில் எல்லா ஆயில் எடுக்கக்கூடிய மிஷின் நாங்கள் மட்டும் தான் சப்ளை பண்ணுறோம். நல்லா போய்கிட்டு இருக்குங்க. நிறைய கஸ்டமர்ஸ் நிறைய வர்றாங்க, நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே வாங்குறவங்க எல்லாருமே உண்மையிலே நல்ல ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. இது 1 HP இருக்குது, 5 HP இருக்குது. அதாவது 1 HP, 2 HP, 3 HP, 5 HP வரைக்கும் இந்த மிஷின் நாங்கள் சப்ளை பண்ணுறோம். 1 HPயில் நீங்கள் 20 கிலோ ஒரு மணி நேரத்துக்கு ஃபீட் பண்ணலாம். 2 HPயில் 30 கிலோ ஒரு மணி நேரத்துக்கு ஃபீட் பண்ண முடியும்.
3 ஹெச்பியில் ஒரு மணி நேரத்துக்கு 40 கிலோ ஃபீட் பண்ண முடியும். 5 ஹெச்பியில் ஒரு மணி நேரத்துக்கு 50 முதல் 60 கிலோ ஃபீட் பண்ண முடியும். கமர்ஷியலாக சிறுதொழில் செய்யறது ரொம்ப இதாக இருக்கும். சிறுதொழில் நாங்கள் வந்து ரொம்ப வசதியாகவும் பண்ணி கொடுக்குறோம். எப்படின்னா ஒரு டென்ஷன் இல்லாமல் ஒரு சின்ன மினி ப்ராஜெக்டாகவே பண்ணி கொடுக்குறோம். ஒரு பெரிய ஹாப்பர் போட்டு தேங்காய் வர்ற மாதிரி, இதில் விதைகளை வர்ற மாதிரி, அதுக்கு ஸ்டீம் கொடுக்குற மாதிரி, வறுத்து வர்ற மாதிரி எல்லா செட்டப்பும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ப்ரைஸ் எவ்வளோ வருதுங்க? சரி, ப்ரைஸ் வந்து நீங்கள் அந்த மெட்டீரியல் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த ரேட்டு மாறிக்கிட்டே இருக்குங்க. ஆவரேஜாக உங்களுக்கு 175 வருங்க. இதில் 75. பேங்க் லோன் போனோம்னா உங்களுக்கு பேங்க் லோன் போனாலும் சரி, நாங்கள் ஒரு 25,000 சப்சிடி நாங்கள் கழிச்சு தான் 1.5 லட்ச ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம் மிஷினை. சப்சிடி நாங்கள் சப்சிடியை கழிச்சு தான் கொடுக்குறோம். வாரண்டி 1 இயருங்க. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 லட்ச ரூபா வருது. 1.5 லட்ச ரூபா மிஷினோட விலை 25,000 சப்சிடி போட்டு 1.5 லட்ச ரூபாய் தான் கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? இதுலேயே வந்து 1 ஹெச்பிக்கு மிஷின் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா 15,000 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுத்து 85,000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். 5 ஹெச்பி மிஷின் 2 லட்ச ரூபா மிஷினை நாங்கள் 30,000 தள்ளுபடி பண்ணிவிட்டு 2,20,000 கொடுத்துட்டு இருக்கிறோங்க. 2,20,000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம இந்த ஆயில் விதைகள்லாம் பார்த்துடலாங்க. சரிங்களா? எப்படி நம்ம ஆயிலாக விதை எப்படி வருது அப்படின்னு காமிச்சிடலாம். கடலை எண்ணெய் பாருங்க. இது கடலை எண்ணெய் எப்படி ஆயில் எப்படி தெளிவாக இருக்கு பாருங்க. எந்த கலப்படமும் இல்லை. ஃபில்டரே நாங்கள் பண்ணலை. டேரெக்டாக பாட்டில் பிடிச்சி வச்சுருக்கோம். பாருங்க, புண்ணாக்கு பாருங்க, இந்த மாதிரி பெல்லட் மாதிரி வந்துடும். மாட்டுத்தீவனுக்கு அப்படி யூஸ் பண்ணலாங்க. கடலை இது எள்ளு. நாங்கள் 2 எள்ளு கலந்து தான் போடுறோங்க. சிகப்பெல்லும் கருப்பெல்லும் கலந்து தான் போடுறோம். எள்ளு புண்ணாக்கு பாருங்க, அதுவும் பெல்லட் மாதிரி வந்துடும். நல்லெண்ணெய் பாருங்க, நீட்டாக இருக்கு பாருங்க. இது வந்து வேப்பெண்ணெய், வேப்ப புண்ணாக்கு, வேப்ப முன்னாக்கு, வேப்பங்கொட்டை, வேப்பெண்ணெய். வேப்பெண்ணெய் இப்போ ஒரிஜினலாக கிடைக்கிறது இல்லைங்க. நிறைய கலப்படங்கள்லாம் பண்ணி இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் புண்ணாக்கு பாருங்கள், பெல்லட் மாதிரியே இருக்கும். தேங்காய் எண்ணெய் பாருங்கள், ரொம்ப தெளிவாக இருக்குங்க எண்ணெய். ஃபில்டரே பண்ணலைங்க. அப்புறம் கடுகு எண்ணெய், சஃபோலா எண்ணெய் எல்லாமே வச்சுருக்கோம். சூரியகாந்தி, அப்படி நிறைய வகை ஆமணக்கு எண்ணெய், நிறைய வகை எண்ணெய்களை வந்து ஒரே மிஷினில் எடுத்துக்க முடியுங்க. ஒரே மிஷினையே வச்சு இத்தனை எண்ணெய் எடுக்க முடியும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.